ஏ மதுமாலதி, 3 விசில் வந்துருச்சு, போய் கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணுமா? ஆண்டி, வெறும் மதுதான். ஷோ, நீ தினமும் மண்ணுல விளையாடுற, ஆனா தலைக்கு ஷாம்பு போட மாட்டேங்கிற. முடியல பாரு எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு. நீ இப்படி இருந்தீனா எந்த பொண்ணு உன்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டா. நானும் என்ன மாதிரியே ஒரு அழகான கண்ணோட அழகான முடியோட எனக்கு ஒரு அழகான மருமக கிடைப்பான்னு காத்துட்டு இருக்கேன். எனக்கு வரப்போற மருமக எங்க இருக்காளோ? டேய், நான் சொல்றது கேக்குதா இல்லையா? கேக்குதுமா, ஆனா என்னோட கண்ணு. ஏய் ராஜு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? வாய்ப்பே இல்ல. உண்மைதான். என்ன தவிர இவனுக்கு வேற யார் லெட்டர் எழுதுவா? தெரியல, ஏதோ ஒரு சொப்னான்ற பேர்ல இருக்கு. டாட்டர் ஆஃப் காசிநாத் மல்லிக், 23 பஞ்சரம் தலா, கிருஷ்ணா நகர். நான் தான் உன் கண்ணு மூடுன்னு சொன்னேன்ல. இது என்னோட லெட்டர் அங்கிள். ஸ்வப்னா எனக்காக எழுதியிருக்கா. இது எப்படி உனக்கு வந்திருக்கும்? ராஜுவோட பேர்ல இருக்கு. அது நாங்க பிரைமரி ஸ்கூல்ல 3 பேரும் ஒன்னதான் படிச்சோம். நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவும் இல்லாம ஸ்வப்னா முன்னாடி இந்த ஏரியால தான் இருந்தா. ஆனா உனக்கான லெட்டர் இவன் பேர்ல இங்க. ஏ ராஜு, இப்ப உனக்கு கண்ணு எரியலையா? இப்படி ஒரு லெட்டரை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு லவ் லெட்டரை இந்த அளவுக்கு ஒரு அழகான வழியில எழுத முடியும்னு எனக்கு தெரியாது. இதை படிக்கும்போது உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட கேட்டல, காதலிக்கிறதுக்கு ஒரு லவ் லெட்டர் போதுமான. என்னோட கேள்வி என்னன்னா, நமக்குள்ள ஒரு இணைப்பு உருவாக்குறதுக்கு இந்த லவ் லெட்டர் போதுமானது தானே? இப்படிக்கு உன்னோட அன்பு காதலி. என்ன மச்சா இது? லிப் மார்க்கா? இல்ல, வணக்கம் தான் தோணுது. வா. நின்றா, எங்கடா போற? அவளோட வீட்டுக்கா? அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இன்னும் பிரச்சனை அதிகமாக்க பாக்குறியா? என்னால இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியலடா. அழகான பொண்ணுங்கனாலே பணக்கார வீட்டுல தான் பிறப்பாங்களா? ஐடியா. அப்படியா? அந்த இடத்துல அவங்க தானே நம்பர் 1 ஃபேமிலி. நீங்களும் இந்த இடத்துல நம்பர் 1 தான். அதனால தான் நான் உங்க பொண்ணுக்கு நம்பர் 1 ஃபேமிலியில இருந்து வரன் கொண்டு வந்திருக்கேன். பொருத்தம் சரியா இருக்கணும் இல்லையா? நீ சரியா சொன்ன, 100க்கு 100 சரி. ஸ்வப்னா, இவங்கள யாரு ஸ்வப்னாவோட அப்பான்னு தெரியலையே. அவரா இல்ல இவரா? அவரா தான் இருக்கும். அங்கிள், நான் யாருன்னு தெரியல. நான் தான் ஃபுல் குமாரி, ஸ்வப்னா கிளாஸ்மேட். ஸ்வப்னா ரூம்ல இருக்காளா அங்கிள்? இங்க பாரு, இங்க வா. முதல்ல நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லு. யார் நீ? நான் தான் சொன்னல அங்கிள், ஃபுல் குமாரி. நீ ஒரு குமரினி எனக்கு தெரியுது, ஆனா நீ எதுக்காக இங்க வந்திருக்குன்னு தான் எனக்கு தெரியல. இதுல என்ன சந்தேகம் அங்கிள்? கோகோச்சரன் கஸ்தூகிரி இருக்கார்ல, அவர் தான் என்னோட அப்பா. நான் வேணா கால் பண்ணி பாப்பா. உங்க அப்பா நம்பர் சொல்லு. 9493929190. 9392. வேற என்ன? இல்ல 949397707099. திரும்ப சொல்லுமா. 9439. டேய் நிறுத்துறா. உனக்கு என்ன வேணும்? பெருசா ஒண்ணு இல்ல அங்கிள். ஆக்சுவலா நான் எம்சாட், பிசாட், சிசாட், சாட், ஜாயிண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதலான்னு இருக்கேன் அங்கிள். அப்பதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. ஸ்வப்னா எந்த எக்ஸாம்காக பிரசன்டேஷன் எடுத்திருக்கா? எம்சாட், கேசாட், பிசாட் இல்ல ஏஐயூவா? சரி போ, சொப்னா ரூம்ல தான் இருக்கா. ஓகே அங்கிள், தேங்க்ஸ். ஓ, இந்த பொண்ணோட பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம படிக்காம போனது நல்லது தான் எனக்கு தோணுது. ஒரு நிமிஷம் இல்லம்மா. ஐயோ, மறுபடியுமா? இங்க கொஞ்சம் வாயேன். சொல்லுங்க, என்ன விஷயம் அங்கிள்? உங்ககிட்ட ஏதாவது புது மொபைல் இருக்கா? இல்ல அங்கிள், ஒரு பழைய மாடல் லோக்கல் மொபைல் தான். பழைய மாடலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா. அதை என்கிட்ட கொடு. கொடு. இப்ப பார்த்து மேல போ. படிக்கட்டு கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், விழுந்துடாத. ஸ்வப்னா, ஸ்வப்னா, நீங்க யாருன்னு தெரியலையே. யார் நீங்க? நானா? நான் இந்த லெட்டரை எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லவ் லெட்டரை எந்த அளவுக்கு அழகா எழுத முடியும்னு எனக்கு தெரியாது. நான் ராஜுவோட ஃப்ரெண்ட் மது. ராஜுவோட ஃப்ரெண்டா? அப்படின்னா ராஜு இங்க இருக்கானா? எங்க இருக்கா? எங்க இருக்கா அவன்? உனக்கு என்ன மச்சான் ஆச்சு? ராஜுவை விட நீ தான் டென்ஷனா இருக்க. ஏன்
ஏன்டா இருக்க கூடாது? அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் சேஃப் ஜோன்ல இருக்கா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் டேஞ்சர் ஜோன்ல இருக்கா. டேய், கொஞ்சம் உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும்? ச்சே, அவ ஒரு கால் கூட பண்ணல. நான் மதுக்கு கால் பண்ணட்டுமா? என்ன சொல்றீங்க? குடு. என்ன மச்சான் அவசரப்படுறீங்க? உங்களை மாதிரி நாங்களும் டென்ஷன்ல தான் இருக்கோம். உள்ள இருக்க மது நிலைமையை யோசிங்க. ஆ, அப்படின்னா மறந்தா அட்ராக்ஷன், மறக்கலன்னா லவ்வா? அத அவன் உங்ககிட்டயே சொல்லிட்டானா? அவன் எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தானே பேசுவா. இது லவ்வா இல்ல அட்ராக்ஷனான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியும், ராஜு எனக்கானவன். மாமா இது சரிதானா? சொப்னாக்கு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அக்கா கிட்ட நீங்க இத பத்தி ஒரு வார்த்தை பேச. பயமுடு. சும்மா நசன. நம்பர் 1 மாப்பிள்ளை இப்ப விட்டோம்னா வேற எப்ப கிடப்பான்? ஆ சரியா சொன்னீங்க. நீங்க ஏதாவது லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் சம்பந்தம் நம்ம கையை விட்டு போயிடும். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. மது அப்பா போன் எடுத்து லைன்ல இருக்க சொல்றாரா? அது எப்படிடா? மது அப்பா எப்படி போன் எனக்கு எடுத்தாரு? எப்படா தெரியும்? அட முட்டாள், அது சொப்னாவோட அப்பாடா. கட் பண்ணு கட் பண்றா. மேல உட்காந்து ராமாயண கதையை கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன கீழே வரல? அங்கிள், என்னோட மொபைல். என்ன விஷயமா? வரும்போது வெறுங்கையோட வந்தா இப்ப இத்தனை நோட்டை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிற. என்ன இதெல்லாம்? ஸ்டடி மெட்டீரியல் அங்கிள். ஸ்வப்னா, நீ என் கூட கொஞ்சம் வெளியே வரைக்கும் வா. அதான் இவ்வளவு தூரம் வெளியில வந்துட்டால, நீ ஒரு ரூமுக்கு போ. ஃப்ரெண்டு கூட உட்காந்து அரட்டை அடிக்கிறத விட்டுட்டு ரிசல்ட் நல்லா மார்க்கா காட்டு, புரியுதா? ரிசல்ட்டா? என்னது அங்கிள்? அவ எக்ஸாம் எழுத போறது இல்லைன்னு என்கிட்ட சொன்னா. என்ன எக்ஸாம் எழுத போறது இல்லையா? ஏதாவது பிரச்சனையா? முன்னாடி என்கிட்ட சொல்லிருங்க. அட இல்ல அவ ஏன் எழுத மாட்டா? இல்ல அவ கண்டிப்பா எக்ஸாம் எழுதுவா. என்ன மாமா, எக்ஸாம் எழுதுவால? கண்டிப்பா அவ கண்டிப்பா எக்ஸாம் எழுதுவா. ஓகே அங்கிள், ஆல் தி பெஸ்ட் ஸ்வப்னா. பை பை. ஏ பொண்ணு, ஒரு நிமிஷம் இவன் கூட போ. இந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டு வந்துரு. அட இல்ல அங்கிள், நானே இங்க இருந்து போய்ப்பேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? இவனால உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ம் ஸ்டாப். என்னோட ஜோன்டோ அங்கிள் அங்க இருக்காரு. அங்கிள், ஓகே, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தே அங்கிள் கூட போய்க்கிறேன். அங்கிளா? தேங்க்யூ அங்கிள். பரவாயில்ல. ஓகே. யாருக்காக இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாலும் என் முகத்தை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அங்கிள்னு சொல்லிட்டா. ஹேய், அவ முகத்தை பாடுறா, எப்படி வச்சிருக்கா பாடுறா. ஊ மூஞ்ச கொஞ்சம் பாடுறா, காத்து போன பலூன் மாதிரி இருக்கு. எதுக்குடா சிரிக்கிறீங்க? ஏன்டா சிரிக்கிறீங்க? ஸ்வப்னா உனக்காக சீக்கிரட்டா ஒரு gift கொடுத்தா. எனக்கு நீ மட்டும்தான் வேணும் ராஜு, நீ மட்டும்தான் வேணும். ஸ்வப்னா உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்றான்னு தெரியுமா? அதோட ஒரு குட் நியூஸா இருக்கு. என்ன? ஸ்வப்னா எக்ஸாம் எழுத போறா. எக்ஸாம் எழுத போறாளா? ஆனா ராஜுவோட கதை என்ன? பிரின்சிபல் உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டாரே. நீ உங்க அப்பா கிட்ட சொன்னீங்க?